நாமக்கல் மண்டலத்தில் முட்டை உற்பத்தி 15% குறைந்ததால் அதன் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். நாமக்கல் மண்டலத்தில் 1300 கோழி பண்ணைகள் உள்ளன. இந்த கோழி பண்ணைகளில் சுமார் 7.5 கோடி முட்டையின கோழிகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் நாமக்கல் மண்டலத்தில் நாள்தோறும் 6.5 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. உற்பத்தி செய்யக்கூடிய முட்டைகளுக்கான விலையை நாமக்கல்லில் உள்ள தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தினசரி விலை நிர்ணயம் செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் கடந்த 2 நாட்களில் 15 காசுகள் முட்டை உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி இன்றைய நிலவரம்படி ஒரு முட்டையின் கொள்முதல் விலை ரூபாய் 4.20 காசுகள் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முட்டையின் உற்பத்தி குறைந்து வருவதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அது குறித்து நம்மளிடம் பேசுவதற்காக தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்க செயலாளர் சுந்தராஜ் நம்மளிடம் இருக்கிறாங்க. அவர்கிட்ட சில கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வைத்திங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம். எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். நாமக்கல் மண்டலத்துல எவ்வளவு கோழி பண்ணைகள் உள்ளன? தற்போது இந்த கோழி முட்டைகள் உற்பத்தி குறைந்திருக்கிறது, அது உண்மையா? வணக்கம். நாமக்கல் மண்டலத்தில் 1300 முட்டையிடும் கோழி பண்ணைகள் தற்சமயம் இருக்கின்றது. சுமார் ஒரு 7.5 கோடி முட்டையிடும் கோழிகள் உள்ளது. நாள் ஒன்றுக்கு 6.5 கோடி முட்டை உற்பத்தி செய்யப்படுகின்றது. தற்சமயம் வெயில் காரணமாக 10% முதல் 15% வரை முட்டை குறைந்துள்ளது. நாள் ஒன்றுக்கு ஒரு 60 லட்சம் முட்டை அளவிற்கு முட்டை உற்பத்தி குறைந்துள்ளது. அதனால் மீன்பிடி தடை காலம் இப்போ இருப்பதனால் முட்டை தட்டுப்பாடாக உள்ளது. பண்ணைகளில் அன்றைய முட்டையை அன்றன்றைக்கு நாம் விற்பனைக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றோம். நாள் ஒன்றுக்கு சுமார் ஒரு 50 முதல் 60 லட்சம் முட்டை எக்ஸ்போர்ட் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றது. பண்ணைகளில் முட்டை எந்த விதத்திலும் தேக்கமில்லை. முட்டை டிமாண்டாக உள்ளது. 2 நாட்களாக ஒரு 15 பைசா விலை உயர்ந்துள்ளது. இன்னும் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நாங்கள் ஒரு 5 ரூபாய் வரை எதிர்பார்க்கின்றோம். முட்டை உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளது. சார், இப்போ நாமக்கல் மண்டலத்தில் முட்டை உற்பத்தி குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோழிகள் வெயில் காலத்தில் கடுமையாக பாதிக்கப்படும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் சார் பண்ணையாளர்கள் சார்பில்? நாமக்கல் வெயில் காரணமாக கோழிகள் முட்டை உற்பத்தி 10% முதல் 15% குறைந்துள்ளது. அதற்காக நீர் தெளிப்பான்கள் மூலம் வெயில் நேரங்களில் கோழிகளுக்கு நீர் தெளித்து ஃபாக்கர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த தண்ணியை அதன் மூலம் தெளித்து கோழியை அந்த வெப்பத்தை குறைத்து நாங்கள் கோழியை பாதுகாத்து வருகின்றோம். இருந்த போதிலும் முட்டை ஒரு 10% மேல் குறைந்துள்ளது. சார், சமீபத்தில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அதாவது மைனோஸ் அந்த ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை உணவுப் பொருளை முட்டை அதிகமாக தேவைப்படும். அதனால நம்மளுக்கு விற்பனை பாதிப்பு இருக்கா? பச்சை முட்டையிலிருந்து வெள்ளைக்கருவை எடுத்து அதில் மயோனஸ் என்று தயாரிக்கப்படுகின்றது. அது உலக தரம் வாய்ந்த கம்பெனிகள் மூலமாக இப்பொழுது ஸ்டாண்டர்ட் ஹோட்டல், KFC, பார்பிக்யூ போன்ற ஹோட்டல்களுக்கு அது சப்ளை செய்கின்றார்கள். அது எந்த விதமான தடையும் இல்லை. 1% கூட பச்சை முட்டையில் ரோடு ஓரம் மற்ற இந்த சின்ன சின்ன கடைகளில் அந்த பச்சை முட்டையால் தயாரிக்கப்படுகின்ற அந்த மயோனஸை நமது FCI ஃபுட் சேஃப்டி கமிஷன் அவர்கள் அதை மிகவும் பாதுகாப்பாக மக்களுக்கு வேணுகின்ற விதத்தில் அதற்கு தடை விதித்துள்ளார்கள். அதனால் எந்த விதமான பாதிப்பும் பண்ணைகளுக்கு கிடையாது. தந்தி டிவி செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து ஸ்ரீதர்.